வணக்கம். நான் சுசித்ரா சவுண்ட்ஸ் குட் சுஜிஸ் சேனலில் இருந்து. 27 நட்சத்திரத்தில் 8வது நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தை பற்றி நாம் இன்று பார்ப்போம். பூச நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சனி பகவான். இது கடகராசியில் உள்ளது. கடகராசியின் அதிபதி வந்து சந்திர பகவான். இது ராகுதோஷம் பெற்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் வள்ளலாரும் பரதனும் அவதரித்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஒருத்தங்க பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா, அந்த வீட்ல வந்து அந்த அதாவது தன்னோட முன்னோர்களுக்கு, அவங்களோட முன்னோர்களுக்கு வந்து அவங்க கரெக்ட்டா ஏதாவது திதியோ, இல்லன்னா வந்து தெவசம் இதெல்லாம் வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்க மாட்டாங்க. முன்னோர்கள்ல யாராவது இந்த திடீர் மரணம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இறந்திருக்கிறவங்களுக்கு, வருஷம் வருஷம் நம்ம செய்ய வேண்டிய தெவசமோ, திதியோ இதெல்லாம் முறையா செய்யணும் இல்லையா? இது மாதிரிலாம் செய்யாம விட்டுட்டாங்கன்னா, அப்போ அந்த வீட்ல வந்து ஒரு பூச நட்சத்திரத்துல குழந்தை பொறக்கும். பூச நட்சத்திர குழந்தை பொறந்தாலே அந்த வீட்ல அந்த 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 மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ அந்த குழந்தை அது பொறந்து பூச நட்சத்திரத்துல பொறந்துட்டு, அது வந்து அத இண்டிகேட் பண்ணும். இன்னொன்னு இந்த பூச நட்சத்திரத்துல பொறந்த குழந்தைகளுக்கு வந்து நிச்சயமா வந்து என்ன பண்ணும், பூச நட்சத்திரம் பொறந்தவங்க ஒரு குழந்தை பொறந்துருச்சுனாலே, அந்த வீட்ல வந்து சாமி ஆடுவாங்க. அப்படி இல்லன்னா வந்து இந்த குறி சொல்றவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, அப்புறம் இந்த கோவிலுக்காக நெறைய செய்றவங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த பூச நட்சத்திரத்துல இருப்பாங்க. பூச நட்சத்திரத்துல அந்த குடும்பத்துல ஏதாவது வந்து திடீர் மரணம், அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்டல் டெத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கேன்சரால இறக்குறது, இந்த மாரி நெறைய சூசைடல் டெத் இதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்றது தான் பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பொறந்திருக்குன்னா, இதெல்லாம் அதுல வந்து இண்டிகேட் பண்ணும். இன்னொன்னு பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து சனி பகவானோட நட்சத்திரம் இல்லையா? பூச நட்சத்திரம். ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க ரொம்ப நேர்மையானவங்க. எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க மீன்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்து நியாயமா இருப்பாங்க அவங்க. அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் தான் அவங்களோட வந்து ப்ளஸ் பாயிண்ட்டே. அவங்க யார்கிட்டயுமே வந்து ஒவ்வொருத்தருக்காக இவங்களுக்காக பேசுவோம், அவங்களுக்காக பேசுவோம் அப்படின்னா இல்ல. தனக்கு எது நியாயம்னு பட்டதோ அத மட்டும் தான் செய்றவங்க வந்து பூச நட்சத்திரக்காரர்கள். இவங்க வந்து ரொம்ப நேர்மையானவர்கள். அதே சமயத்துல நல்ல உழைப்பாளி. பூச நட்சத்திரக்காரங்கள மாரி உழைக்க முடியாது. அந்த மாதிரி உழைப்பாங்க. பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா, இவங்க அந்த கர்மாவ அனுபவிக்க தான் இந்த இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க வந்து தன்னோட குடும்பத்த நல்லா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி எந்த நிலையிலயும் வந்து தன்னோட கேரக்டர விட மாட்டாங்க. யார்கிட்டயுமே வந்து அடிமைத்தனம் செய்யறதோ, இல்ல மத்தவங்க கிட்ட பேர் வாங்கணுமேன்றதுக்காக அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போறதோ, அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா நேர்மையா இருப்பாங்க. தான் நினைக்கிறத கரெக்ட்டா அத மட்டும் தான் செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பூச நட்சத்திரக்காரங்க. இவங்க ஈஸியா எல்லார்கிட்டயும் ஏமாந்துருவாங்க. எல்லாரும் இவங்கள நல்லா ஏமாத்திடுவாங்க. அப்புறம் இவங்கள நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. தன்னோட வேலையில தான் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இவங்க இப்படி நல்லா உழைச்சு, உழைச்சு, உழைச்சு வாழ்க்கையில எப்படியாவது ஒரு டைம் வந்து கண்டிப்பா வந்து முன்னேறி வந்துருவாங்க. இன்கேஸ் பிறக்கும்போது இவங்க வந்து ஏழையா பிறந்திருந்தாலும், அவங்க எப்படியாவது முன்னேறி உழைப்பே நல்ல நிலைமைய வந்து அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவங்களால ரீச் பண்ண முடியலனாலும், அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் இல்லையா? அந்த குழந்தைகள் மூலியமாவாவது இவங்களோட கடைசி காலம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏழையா பிறந்திருந்தாலும் அவங்க வந்து செல்வந்தனா தான் வந்து வாழ்வார்கள். இன்னொன்னு இவங்களுக்கு வந்து இந்த ராகு தோஷம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ராகு தோஷம் இருக்குன்னா, இவங்க ராகு தோஷம்லாம் என்னலாம் பண்ணும் ராகு தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு தோஷம்ன்றது வந்து பேராசைய தூண்டும். சீக்கிரமா குறுகிய காலத்திலேயே வந்து எப்படியாவது வந்து முன்னேறிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குறுகிய காலத்தில முன்னேறணுமேன்னு சொல்லிட்டு, எப்படியாவது நம்ம குடும்பத்த முன்னேத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, போய் இந்த ரேஸு, லாட்டரி அந்த மாதிரி சில விஷயத்துலலாம் போயிட்டு பணத்த விட்டுடுவாங்க. ராகு வந்து பிரம்மாண்டமா நினைக்கும். பிரம்மாண்டமான விஷயத்துலலாம் அவங்கள ஈடுபடுத்திட்டு, அதுக்கப்புறம் கடைசியில மேல கொண்டு போய் டமால்னு கீழ போடும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ராகு. ஸோ அது மாதிரி இவங்களுக்கு என்ன பண்ணும், நெறைய ஆசையெல்லாம் காட்டும். காட்டி எல்லாத்துலயுமே அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது, செய்யக்கூடாத வேலையிலலாம் தெரியாம செஞ்சு, அதுலலாம் வந்து பணத்த இழந்து தான் கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தெல்லாம் அதுல இழப்பாங்க. மேபி ஒரு சம்டைம்ஸ் வந்து இந்த ராகுவே வந்து என்ன ஆகும், திடீர் அதிர்ஷ்டம் எப்பயாவது கிடைக்கிற ராசியும் கூட இந்த பூச ராசி தான் சொல்லுவாங்க. இதுல பெண்கள் பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூச நட்சத்திரத்துல பெண்கள் பிறக்கறதும், பெண்கள் ருதுவாகுறதும் வந்து ரொம்ப விசேஷம். இதுல பெண்கள் அப்படி பண்றாங்கன்னா, அந்த குடும்பத்துல வந்து நல்ல ஒரு வந்து நல்ல மேன்மை கிடைக்கும். குடும்பம் வந்து நல்லபடியா நல்லா மேன்மேலும் செல்வ செழிப்போட வளர்றது தான் வந்து பூச நட்சத்திரம். ஏன்னா பூச நட்சத்திரத்துல பெண்கள் பிறக்கலாம்.
ஆண்கள் பிறந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிறக்கலாம். அவங்களும் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல நிலைமை அடைவாங்க. ஆனா, அவங்க படாத பாடுபட்டு தான் வருவாங்க. ஏன்னா சனி நட்சத்திரம் இல்லையா? சனி பகவான் வந்து உழைக்கணும், உழைக்கணும், உழைக்கணுன்ட்டு அவங்கள வந்து உழைக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரம் நிம்மதியா அவங்களால வந்து ஒரு இடத்துல உட்கார முடியாது. அப்போ அவங்க உழைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். மேலும் இவங்களுக்கு ராகு தோஷம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, முக்காவாசி பாருங்களேன், பூச நட்சத்திரக்காரவங்களோட பேர்லாம் வந்து அ ஆண்களா இருந்தா ராகுல், நாகராஜன், அதுக்கப்புறம் இந்த எல்லாமே வந்து இந்த நாகத்த ரிலேட்டடாவே இருக்கும். இதே பெண்களா இருந்தா வாசுகி, இந்த மாதிரிலாம் பேர் இருக்கும். அவங்க வீட்ல அந்த மாதிரி பேர் உள்ளவங்களும் இருப்பாங்க. அதனால அதெல்லாம் தான் அந்த பூச நட்சத்திரம்னு சொல்லுவேன். ஏன்னா ராகு தோஷம் இருக்கு இல்லையா? மேலும் இவங்க செய்ற ஜாப் எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து கெமிக்கல் ரிலேட்டடா அதுல போவாங்க. அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பூச நட்சத்திரக்காரவங்க வந்து இந்த டிரைவர்ஸா இருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்ல இருப்பாங்க. டிராவலிங்ல இந்த மாரி இந்த டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் வந்து இந்த பூச நட்சத்திரக்காரவங்க இருப்பாங்க. டிரைவிங்ல கண்டிப்பா இருப்பாங்க. அதுலலாம் இருப்பாங்க. இந்த சமையல் வேலையில கேட்டரிங்ல அதுலலாம் இருக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. இவங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி ஓவரா ஆசைப்பட்டு, சீக்கிரமா நம்ம முன்னேறலாம். அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் வந்து, யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க தூண்டுதலோட ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இவங்க உயிரையும் குடுக்குறவங்களா இருப்பாங்க, பூச நட்சத்திரக்காரவங்க. ஸோ அவங்க எது சொன்னாலுமே வந்து நமக்கு நல்லது தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்க ஏதாவது ஆசைய காட்டுனாங்கன்னா, அந்த ராகு தோஷம் இருக்குல்ல, உடனே வந்து ஆசை வந்து தூண்டப்படும். தூண்டப்பட்டுட்டு அதுக்காக வந்து இவங்க அவங்க பணத்தெல்லாம் போட்டு அதுல இழப்பாங்க. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அந்த மாரி எண்ணத்துக்குலாம் போகாம, இவங்க வந்து தன்னோட வேலைய மட்டுமே சாஸ்வதமா நம்பி, அத மட்டுமே செஞ்சாலுமே அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிடலாம். அ ஆனா இந்த மாதிரி பேராசை பெருநஷ்டம்ன்ற மாரி தான் ராகு பகவான் செய்வாரு. ரொம்ப அதிகமா ஆசைப்பட வச்சு, அதுலலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வச்சு அவங்கள கடைசியில கவுத்துருவாரு. அதனால அந்த மாரி விஷயத்துலலாம் நம்ம வந்து போகக்கூடாது. அது மாரி வண்டி, வாகனம் இதெல்லாம் ஓட்டும்போது வந்து ரொம்ப எச்சரிக்கையோட ஓட்டணும். எச்சரிக்கையோட போயிட்டு வரணும். அந்த மாதிரி பண்ணணும். இதுதான் ராகு தோஷம். இந்த ராகு தோஷம் இருக்கிறதுனால, இவுங்க இவுங்களோட குடும்பத்தில வந்து ஏதாவது சூசைடல் டெத்து, சூசைடு அதுக்கப்புறம் யாராவது வந்து திடீர்னு வந்து ஆக்சிடென்டல் டெத்து, ஏதோ அந்த மாரி மரணம். அந்த மாரி எல்லாம் திடீர்னு மரணமோ, இல்ல கேன்சரால மரணமோ, இதெல்லாம் இந்த குடும்பத்தில வந்து காட்டும். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வீட்டு குடும்பத்திலே இருக்க மாட்டாங்க. ராகதோஷம் இருக்கிறனால ராகதோஷம் இருக்க முக்காவாசி பேரு வெளிநாட்டுக்கு, நாட்ட விட்டு கடத்திடுவாரு. நான் வெளிநாட்ல அங்க இங்கன்ட்டு இருந்து தான் வாழ்வாங்க. குடும்பத்தோட இருக்க முடியாது. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அப்படி ஆகுதுன்னா, இது வந்து றாங்க இல்லையா? அந்த முன்னோர்கள்லாம் வந்து எப்படி இறந்தாலும், இது பண்ணாலும் அந்த வம்சாவழியா வந்து அதெல்லாம் வந்து செய்யணும். மூத்தவங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே வந்து இந்த திதி குடுக்கறது, வருஷம் வருஷம் தவசம் குடுக்கறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இப்ப இருக்கிறவங்கலாம் வந்து இது என்ன இந்த மாடர்ன் வேர்ல்டு அதான் இறந்துட்டாங்க அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு. இதுக்குன்னு இதெல்லாம் செய்றாங்க. சாங்கியம்லாம் செய்றாங்கன்னா, எதையுமே வந்து ஒரு ரீசன் இல்லாம நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சுட்டு வரமாட்டாங்க. அத முதல்ல நம்பணும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க வந்து எதுக்காக இத செய்றாங்க அப்படின்றத அட்லீஸ்ட் கொஞ்சம் அனலைஸாவது பண்ணலாம். இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதெல்லாம் சும்மா அவங்க தான் போயிட்டாங்களே, அதுக்கப்புறமா ஃபோட்டோ வச்சு கும்பிடுறது என்ன? இது பண்றதெல்லாம் என்ன? அப்படின்னு நெனைச்சா அவங்க என்ன அவ்வளோ முட்டாளா? முன்னோர்கள் செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. சயின்டிஃபிக்காவும் ரீசன் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆன்மீக இதுலயும் பார்த்தீங்கன்னா, அதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எப்படி சொல்லிக் குடுத்ததோ, அந்த இதெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்துல செய்யாததுனால தான் நெறைய பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி தொன்று தொட்டு நம்ம அந்த அந்த மாரி வருஷா வருஷம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நமக்கு வர ஜெனரேஷன்லாம் கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா, இப்போ வந்து இந்த காலத்துல நெறைய பேர் ஃபாரின்ல அங்க இங்கலாம் போய் குடும்பத்த விட்டு பிரிஞ்சுட்டு இருக்க அவசியம் இருக்காது. இந்த மாதிரி அசம்பாவிதமான டெத் இந்த மாரிலாம் வந்து நடக்கிறத வந்து கொஞ்சம் நம்ம தடுக்கலாம். கர்ம காரியங்கள்லாம் கரெக்ட்டா பண்ணாததுனால தான் வந்து இந்த மாரி பூச நட்சத்திரம் இதுல வந்து நெறைய பேர் பொறக்குறாங்க. நெறைய பேர் பொறந்து அவங்க அந்த கஷ்டத்த வந்து அனுபவிக்கிறாங்க. அதாவது அது மட்டும் இல்ல தந்தைகள் இந்த இவங்கலாம் அவங்க அப்பா, அம்மாவுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க செய்யாததுனால, அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த கர்மா வந்து வந்துரும். அந்த பிள்ளைகள் இந்த அவஸ்தைப்படுவான். அந்த அவஸ்தை வந்து பிள்ளைகள் இந்த பூச நட்சத்திரத்தில பொறந்து அந்த கஷ்டம்லாம் படுவாங்க. இத நம்ம கேட்கலாம். ஏன் அவங்க செஞ்ச தப்புக்கு இவங்க பண்ணலான்னா, எப்பவுமே அப்பா, அம்மாக்கு பெற்றோர்களுக்கு வந்து தனக்கு ஏதாவது வலியோ, தனக்கு ஏதாவது ஏதோ வந்ததுன்னா டிசீஸோ வந்ததுன்னா தாங்கிப்பாங்க. ஆனா, அவங்க குழந்தைகளுக்கு ஏதாவது வந்ததுன்னா நிச்சயமே தாங்க மாட்டாங்க. அதனால தான் கடவுள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா அவங்களுக்கு எங்க பெற்றோர்கள் செய்த கர்மாவ வந்து குழந்தைகளுக்கு குடுக்குறாங்க.
குடுத்து அவங்க படுற கஷ்டத்த நம்ம குழந்தைகள் படுற கஷ்டத்த பெற்றோர்களால பார்க்கவே முடியாது இல்லையா? ஸோ அததான் அந்த மாதிரி வந்து ஒரு பனிஷ்மென்ட் குடுக்குறது. ஸோ அந்த பூச நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு பொறந்தாங்கன்னா, அந்த வீட்ல அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ! சரி நம்ம வந்து ஏதோ இந்த இந்த நம்மளோட ஜெனரேஷன்ல வந்து கரெக்ட்டா யாரும் எதுவும் செய்யல போல இருக்கு. அப்படின்னு நெனச்சுட்டு, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள, நம்ம முன்னாடி இருக்கிற மூத்தவங்க கிட்ட முதல்ல வந்து நம்ம ஹிஸ்டரிய நான் கண்டிப்பா வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு யாரு, நம்ம தாத்தா பேரு என்ன? அவங்க தாத்தா பேரு என்ன? அவங்களுக்கெல்லாம் கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்காங்களா? யாரெல்லாம் நம்ம குடும்பத்துல இருந்திருக்காங்க? அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி மத்தவங்க விட்டு போயிருந்தாலும் சரி, பூச நட்சத்திரத்துல பொறந்திருக்காங்க. உடனே அட்லீஸ்ட் அது வந்து கடவுள் வந்து வார்ன் பண்றது தான். நமக்கு ஒரு அலார்ம் மாரி, "இங்க பாருங்க, இந்த நட்சத்திரத்துல பொறந்திருக்கு. இந்த குடும்பத்துல வந்து இந்த தப்பு இருக்கு." அப்படின்றத வந்து சுட்டிக்காட்டுவார். உடனே என்ன பண்ணணும், அத அத நம்ம புரிஞ்சுகிட்டு, அதுக்காக வந்து நம்மளாவது ஸ்டெப் எடுக்கலாம். அடுத்த ஜெனரேஷனாவது உடனே வந்து அதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு, அவங்க செய்யலனாலும் நம்ம செஞ்சுட்டு வந்தா, அவங்களுக்கு அடுத்து வர ஜெனரேஷனாவது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அடுத்த 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 ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறது எதுக்குன்னா, அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணுன்ற மாதிரி. அதுமாரி இப்ப நம்ம நல்லது செஞ்சோம்னா, நம்ம அடுத்து வர ஜெனரேஷன்லாம் நல்லாருக்கும். சொத்தோ, இல்ல மத்த எதுவும் சேர்க்கறத விட, புண்ணியத்தையும் கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா, சொத்து இதெல்லாம் வந்து பணம், காசு இதெல்லாம் வந்து சீக்கிரம் அழிஞ்சிரும். ஆனா, கண்டிப்பா புண்ணியம்ன்றது வந்து நம்மளோட அடுத்து வர குழந்தைங்களோட செல்ஸ்லலாம் இருக்கும். அது செல்ஸ்லலாம் இருந்து, அது அடுத்து, அடுத்து, அடுத்து அவங்களோட ஜெனரேஷனுக்குலாம் வந்து அது அப்படியே வந்து கேரி அவுட் ஆயிட்டே வரும். அதனால நம்ம வந்து சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, நெறைய புண்ணியத்த சேர்க்கணும். அ ஏன்னா பூச நட்சத்திரத்துல வந்து இவ்ளோ இது பேசுறோம்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, அதுல பொறந்து அவங்க படுற கஷ்டம் வந்து சனியின் அ சனியோட நட்சத்திரத்துல உள்ளவங்க, அவங்க எப்பவுமே வந்து உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. அவங்க செய்ற வேலைய பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செய்வாங்க. ஆனா, அவங்களுக்கு கிடைக்கிற ஊதியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, நமக்கு என்னடா நமக்கு வந்து கரெக்ட்டான ஊதியம் கிடைக்கலையே! நம்ம எப்பவுமே வேலை தானே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு போவான், அவனுக்கு கிடைக்கும். இத நினைச்சு அவங்க கவலைப்படுறத விட, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு நம்ம ஃபேமிலிலன்னா, அத வந்து கொஞ்சம் குலதெய்வத்துக்கு கும்பிடுறது, முன்னோர்களுக்கு வந்து இத செய்றது, இதெல்லாம் செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்களோட தோஷம்லாம் வந்து கழியும். அப்புறம் பூச நட்சத்திரத்தில வந்து ராகு தோஷம்னு சொன்னது இதுதான். இத இண்டிகேட் பண்றது தான். இந்த ராகு தோஷம் உள்ளது சரி இவ்வளவும் சொல்றோம். இந்த ராகு தோஷத்த எப்படி நம்ம நம்ம கொஞ்சம் மட்டுப்படுத்தலாம். அது எப்படி படுத்தலான்னா, இந்த டிராவல்ஸ்ல அந்த மாரி டிரைவர் இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்டலாம் வந்து நம்ம ரொம்ப அ கேவலமாவோ, ஒரு இதுவாகவோ, நக்கலாவோ இது மாரிலாம் பேசக்கூடாது. நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யலாம். யாராவது வந்து வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில யாராவது கேட்டாங்கன்னா, உதாசீனப்படுத்திட்டு போகாம, அவங்களுக்கு கொஞ்சம் நின்னு வழி சொல்லலாம். அதுல ஒண்ணும் நமக்கு பெருசா ஏதோ இழப்பு எதுவும் ஏற்படாது. வழி கேட்டாங்கன்னா, கொஞ்சம் வழி சொல்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நமக்கே வேலை இருக்கு. இவங்களுக்கு எதுக்கு நின்னு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்ட்டு நெறைய பேர் இப்பல்லாம் அதெல்லாம் மனிதாபிமானம்லாம் நெறைய குறைஞ்சுட்டே வருது இந்த காலத்துல. அதெல்லாம் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. மதிக்கணும். மத்தவங்கள மதிச்சு, அவங்க எப்படிப்பட்ட ச சாதாரண வேலையில இருந்தா கூட, நம்ம அவங்களுக்கு வந்து மதிச்சு, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி, அவங்களுக்கு கேட்கறதுக்கு அந்த உதவி மட்டும் செய்யலாம் இல்லையா? அந்த மாரி உதவி செய்றது. அப்புறம் யாருக்காவது வயசானவங்க இருக்கிற குடும்பத்தில வந்து இப்போ டிராவல் பண்ணணும், டிக்கெட் எடுக்கணும், இல்ல நமக்கு எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளால முடிஞ்சு அவங்களுக்கு அத கைட் பண்ணலாம். அந்த மாதிரி கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாரி. அதோட முக்கியமான விஷயம் வந்து ராகு தோஷம். ராகுன்றது வந்து என்னன்னா, அ தந்தையோட அ அப்பா. தாத்தாவ சொல்றது. அப்பாவோட அப்பா அந்த மாதிரி சொல்றது. அப்பா வம்சத்தில யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து, இப்ப நம்ம நம்ம அவங்களலாம் பார்க்க முடிஞ்சது. அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, அது நம்மளால நம்மளால குடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில, அத நம்ம அவங்களுக்கு குடுத்து, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா, இந்த ராகு தோஷம் வந்து கம்மியாகும். சரி இதெல்லாம் வந்து ராகு தோஷத்தில இப்ப இது மாதிரி செய்றது. ஆனா, ஆன்மீகத்துப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாரி கிழமைகள்ல வந்து ராகு காலம் வருது இல்லையா? ராகு காலத்துல நம்ம போயிட்டு இந்த புற்று இருக்கு. அதுல வந்து பால் ஊத்தலாம். புற்றுக்கு பால் வார்ப்பது நல்லது. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இந்த விளக்கேத்தி நெறைய பேர் அப்படிலாம் பண்றாங்கல்ல. ராகு ராகு காலத்துல போய் விளக்கேத்தி, ராகு பகவானை வழிபட்டு வந்தால், ராகு தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறையும்.
ஸோ அது ஆன்மீகத்துப்படி அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குறையும். மேலும் இவங்க வந்து சனி நட்சத்திரமா இருக்கிறதுனால, இவங்க நெறைய கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனா கவலைப்படாதீங்க. அவங்க கண்டிப்பா வந்து ஒரு காலத்துல நல்ல ஒரு இதுக்கு நிலைமைக்கு வருவாங்க. அது எப்போ வருவாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ பொறக்கும்போது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிற்காலத்துல வந்து எப்படியோ உழைச்சு, உழைச்சு, உழைச்சு அவங்க நேர்மையா இருந்து உழைச்சு, உழைப்புக்கு கண்டிப்பா ஊதியம் கிடைக்கும்ல. சனி பகவான் அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. உழைப்புக்கு கண்டிப்பா ஊதியம் குடுப்பாரு. அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. அவன் உழைச்சுக்கிட்டே இருக்கானா, அதெல்லாம் நடுவுல விட்டுட்டு ஏதாவது வேற மாரி குறுக்கு குறுக்கு வழியில ஏதாவது போறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. அந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி குடுப்பாங்கன்னா, இவங்க நேர்மையாவும் இந்த மாதிரிலாம் உழைச்சுக்கிட்டோ, இந்த மாரிலாம் எல்லாருக்கும் உதவி புரிஞ்சுட்டு இப்படிலாம் இருந்தாங்கன்னா, சனி பகவானே வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை குடுப்பாரு. ஏன்னா 8வது நட்சத்திரம். சனியின் நட்சத்திரம். அதே சமயத்துல வந்து 8ன்றது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் இதையும் சொல்லுவோம். வருமானத்தையும், உழைக்காத வருமானத்தையும் இதெல்லாம் சொல்றது தான் வந்து அ 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல கெட்டது மட்டும் இல்ல, நல்லதும் இருக்கு. ஸோ நீங்க நல்லதா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் குடுத்து, உடனே உங்கள வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவார் சனி பகவான். அப்படி இல்ல, இவங்க கஷ்டம் தான் பட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகள் அவங்களுக்கு போற குழந்தைகள் மூலியமாவாவது அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து, அவங்க ஒரு இறக்கறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலைமையில கொண்டு வருபவர் தான் சனி பகவான். ஏன்னா சனி பகவான் வந்து லேட்டா ப்ராசஸ் பண்ணுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்பாரு. இவங்களோட செய்கைகளும், இவங்களோட நடவடிக்கைகளும் எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் பார்ப்பாரு. இந்த பூச நட்சத்திரக்காரவங்க வந்து நியாயமானவங்களா தான் இருப்பாங்க. நேர்மையானவங்களா தான் இருப்பாங்க. அதனால கண்டிப்பா வந்து ஒரு காலத்துல வந்து முன்னேறி வந்துருவாங்க. ஸோ பூச நட்சத்திரத்துல பொறந்ததுனால கவலையே படாதீங்க. இவங்க போன ஜென்மத்தின் கர்மாவை வந்து இந்த ஜென்மத்துல வந்து அ அ அத அத கழிச்சுட்டு போக தான் வந்திருப்பாங்க. கழிச்சுட்டு நிச்சயமா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். ஸோ மோட்சம் கிடைக்கும்னா, மோட்சம்னா மறுபிறவி அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படின்னு தான் குருமார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால பூச நட்சத்திரக்காரவங்க நல்லபடியா இருந்து தன்னோட வாழ்க்கையில நேர்மையாகவும், நியாயமாகவும் வாழ்வாங்க. வாழ்ந்து அவங்களுக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கிற நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இத வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.